நாங்கள் தங்கி இருந்த ரெசார்ட்ஸில் இருந்த பெரிய பெரிய உருவங்கள் அழகாக பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த கார்டனில் அந்த எஸ்டேட்டில் சொல்லலாம் வச்சுருந்தாங்க. அந்த தொப்பியோட ஒரு ஹாப்பி மேன், இந்த பக்கம் கையில் வந்து சேர் உட்கார்ற மாதிரி. ஸோ அந்த உருவங்களை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன், ஷேர் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த தாத்தா பாருங்கள், தத்ரூபமாக இருப்பார். நல்லா இதெல்லாம் வேஷ்டி ஷர்ட்டு அதெல்லாம் வந்து உண்மையானது தான். அவர் நிற்கிற ஸ்டைலெல்லாம் பார்த்தா அப்படியே வந்து தேயிலை தோட்டத்தை வந்து அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கு, எல்லாம் நல்லா வேலை செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்குற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே நம்ம நடந்து வந்தோம்னா வந்து 2 சோல்ஜர் வந்து இங்கே நின்றுட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். தாத்தா பாட்டி இருப்பார். அதுக்கப்புறம் எங்கள் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஆந்தை இருக்கும். அதுதான் உங்களுக்கெல்லாம் நான் காட்ட போகிறேன். ஏன்னா அது எனக்கே வித்தியாசமாக இருந்துச்சு. இப்படி உண்மையான உருவம் இங்கே தூரத்துக்கு பார்த்தா 2 பேர் வயக்காட்டில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப நான் பயந்து போய் பார்த்தது. டக்குன்னு பார்க்கும்போது பாம்பு வந்து அப்படியே நம்ம புல்வெளியில் படுத்துருக்கிற மாதிரியே இருக்கும். உள்ள அப்படி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது நிஜமாகவே பயமாக தான் இருக்கும். தெரியாதவங்க போனாங்கன்னா ஒரு ஒரு டக்குன்னு வந்து நெஞ்சு படபடன்னு ஆயிரும். அந்த மாதிரி எனக்கு ஏற்கனவே சொன்னதுனால நான் சுதாரிச்சுட்டேன். இல்லைன்னா நானும் பயந்துடுவேன். அதனால் புல்வெளிக்குள்ளே பாருங்கள், அதுக்குள்ளே தான் தலை தெரியுது. புல்லுக்குள்ளே தலை தெரிகிற மாதிரி இருக்குது, அது ஃபுல்லாக உடம்பு அப்படி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த கார்டனில் ஃபுல்லாக வந்து அவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய உருவங்களாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்க்க அழகாக இருந்துச்சு. நிறைய பேர் இங்கே வந்து தங்கினவங்கெல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. இந்த பாம்பு தான் என்னால் மறக்கவே முடியாது. ஏற்கனவே என்ட்ரன்ஸில் நுழையும்போது ஒரு பெரிய மலைப்பாம்பு இருக்கும், உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து அடுத்து வந்து இங்கே வந்து இலை, பெரிய பெரிய இலை இருக்கும். அந்த இலை வந்து மழைக்கு இந்த இலையை கட் பண்ணி குடை மாதிரி வச்சுட்டு போகலாமா, அந்த மாதிரி இருக்கும். நேராக கேரளா படத்துலலாம் பார்த்திங்கன்னா மலையாள படத்தில் பார்த்திங்கன்னா இருக்கும். மாடு அப்படியே உங்களுக்கு எருமை மாடு புல் மேய்கிற மாதிரியே இருக்கும். அதனால் இதெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அதிசயமாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே பார்க்க பழகிருச்சு. அப்படி இருந்துச்சு. பாட்டி வந்து அப்படியே அதை வந்து அந்த மாடு மேய்க்கிறதுங்க அப்படியே மாடெலாம் எங்கே மேய்துன்னு பார்க்குற மாதிரி, அதுவும் இந்த சிலையும் ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. அதே மாதிரி பாட்டி வந்து பாட்டி சிலை தத்ரூபமாக இருந்துச்சா. அது ஒரு தாத்தா பாருங்க, ஒரு காலம் மடக்கி ஒரு காலம் மடக்கி உட்காந்துருப்பார். உட்காந்துட்டு அப்படியே ரிலாக்ஸாக அப்படி பார்த்துட்டு இருப்பார். அந்த சிலையும் ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்முடைய முன்னோர்கள் சிலைகள் வந்து தாத்தா பாட்டி இப்போ குழந்தையோட அவங்க ஃபேமிலியாகவே ஒரு முன்னோர்கள் சிலைகள் வச்சுருந்தாங்க. அதுவும் அந்த மனித குரங்கு சிலை, முன்னோர்களும் நம்ம முன்னோர்கள் சொல்கிறேன், நம்ம இதுலேருந்து தான் நான் வந்தோம் அதனால் சொல்கிறேன். அப்படியே அருமையாக இருந்துச்சு. அப்படியே சுத்தமாக பார்த்துட்டு அப்படியே ஒரு வாக்கிங் லாங் காட்டம் பாருங்க, இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன். அப்படியே நம்ம வந்த பாதையை பார்த்துக்குறோம்ல. இப்போ கேட்டு, இந்த ரெசார்ட்ஸ் வந்து கேட்டை திறந்து வெளியே போனோம்னா ஃபுல் வியூ இப்படி இருக்கும். அங்கே ஒரு பெரிய தேல் இருக்கும், தேல் மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம நடந்து அப்படியே வெளியே வந்தோம்னா, நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் நான் வாக்கிங் காட்டும்போதே உங்களுக்கு காட்டியிருக்கேன். என்னுடைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஒரு பெரிய மலைப்பாம்பு படுத்துருக்க மாதிரி இருக்கும். நைட்லலாம் வந்து பயமாக இருக்கும். ஃபுல்லாக பார்க்க தோட்டம் தாங்க எல்லாமே. நான் தங்கியிருந்த ரெசார்ட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வாக்கிங்கில் சுற்றி காட்டியாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.